கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆமீன். கர்த்தர் உங்களை தப்புவிப்பாருங்க. சங்கீதம் 91:3 என்ன சொல்றதுன்னா, அவர் உன்னை வேடவுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பாரு. வேடவுடைய கண்ணினா மனுஷெல்லாம் ஒரு பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள் சொந்தக்காரங்க உறவினர் யார் எந்த மனுஷனுடைய என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு வன்கண் நாவிக்கு பொறாமை நாவிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து தப்பு வைக்க தேவனா இருக்கிறாருங்க. பாழாக்கும் கொள்ளை நோய், எந்த உலகத்துல எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த வியாதி பலவீனம் வந்தாலும் பரவாயில்ல, எதுவும் உங்களையும் குடும்பத்தையும் சேதப்படுத்தாதபடிக்கு ரத்த கோட்டைகளும் அடைத்துக் கொள்வாரு. உங்களுடைய பிரயாசம் கையின் பிரயாசம் மருந்து மாத்திரைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாதபடிக்கு எல்லா விதமான வியாதிக்கும் பலவீனத்துக்கும் கர்த்தர் நீக்கி உங்களை தப்பு வைக்க தேவனா இருக்கிறாரு. இதெல்லாம் யாருக்குன்னா, உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழல் தங்குவான். கர்த்தர் உன்னதமான தேவன், அவருடைய சர்வ வல்லவுடைய தேவனுடைய நிழல் நம்ம தங்கும் போது, அவருடைய அடைக்கலம் நம்ம இருக்கும் போது என்ன பண்ணுவாராம், அவர் நம்மளை பாதுகாக்க தேவனாகிறாங்க. அது மட்டும் இல்லாம இரவு உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலை பறக்கும் அம்புக்கும் ஈரமான குறை நோக்கி மத்தியானத்து பறக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். எந்த பிரச்சனை பகலா இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் உங்களையும் குடும்பத்தையும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை எல்லா விதமான விபத்து ஆபத்து நாசமோசம் விலக்கி பாதுகாத்து தப்பு வைக்கிற தேவனாகிறாரு. விசுவாசத்தோட காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க தேவனாகிறாரு. உருவின பட்டயத்தோட இருக்கிற மிகாவேல் தூதர் உங்களுக்காக பாதுகாப்பா இருப்பாருங்க. நீ எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, என்ன காரியம் செஞ்சாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்க பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து உங்களை தப்பு வைக்க தேவனாகிறாரு. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இங்க இருந்து ஆபத்து வந்துருமோ, இங்க இருந்து பிரச்சனை வந்துருமோ, இந்த போராட்டம் வந்துருமோ, எல்லா விதத்துக்கும் கர்த்தர் தப்பு வைப்பாருங்க. கர்த்தருடைய நேரில் வந்து தங்குங்க, அவருடைய அடைக்கிறத தங்குங்க. கர்த்தர் நிச்சயமாக பாதுகாத்து உங்களுக்காக யுத்தம் பண்ண தேவனாக. ஏன்னா அவரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சிங்காசனத்துக்கு உடைத்த தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. தேவனாக கூட ஒன்றுமே இல்லை. அவருடைய அடைக்கலத்தை நீங்க வந்து அடைக்கலமா போகும்போது, அவர் சேட்டையில் அடைக்கலமா போகும்போது அவர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து எல்லா விதமான விதத்துக்கும் பாதுகாத்து தப்பு வைக்க தேவனாகிறார். விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். ஆமென். God bless you.